தன்னடக்கம் இல்லாத தலைவனும் தற்பெருமை பேசும் மனிதனும் என்றும் முன்னேறியதாக சரித்திரமே இல்லை. கர்வம் கொள்ளாதே. கர்வத்தில் நிலம் அதிர நடப்பவரால் பூமியை பிளந்துவிடவும் முடியாது. கர்வத்தில் தலை நிமிர்ந்து நடப்பவரால் மலையின் உச்சியை எட்டவும் முடியாது. கர்வம் குதிரையின் மேல் கம்பீரமாக சவாரி செய்து கொண்டு போகும், ஆனால் கால்நடையாகத்தான் திரும்பி வரும். வழிநெடுக பிச்சை எடுக்கவும் செய்யும். எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதேபோல் எத்தனை சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனம் உண்டு. வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. கவலையை விடு. வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிடு. உயர்ந்த நோக்கங்கள் ஒருபோதும் கீழே விழுவதில்லை. ஆனால் தோல்வியால் விழும் ஒவ்வொரு முறையும் புதிய உத்வேகத்துடன் உதயமாகிறது. வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே. பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. குற்றம் சொல்ல 1000 காரணம் இருக்கலாம். மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே காரணம், அன்பு. மன்னிப்பு என்பது மரியாதை சார்ந்ததல்ல, மனிதாபிமானத்தை சார்ந்ததே. மன்னித்திடுங்கள், மறந்திடுங்கள், மாற்றத்தை விதைத்திடுங்கள். சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு. அதைவிட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான். பணத்திற்காக பாசத்தை இழந்த உறவுகளும் உண்டு, பாசத்திற்காக பணத்தை இழந்த உறவுகளும் உண்டு. எதை இழந்தாலும் மீண்டு வரலாம், உழைப்பு இருந்தால். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். வாழ்க்கை அடுத்த நிமிடம் ஒளித்து வைத்திருக்கும் அதிசயத்தில் மரணம் கூட இருக்கலாம் என்பதால் வாழும் வரை ஆணவம், அகங்காரம், கோபம், தற்பெருமை போன்ற குப்பைகளின்றி அர்த்தமான வாழ்க்கையை வாழ்வோம். ஞானத்திற்கும் ஆணவத்திற்கும் ஒரு நூலிலைதான் வித்தியாசம். நம்மிடம் ஏதுமில்லை என்று நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதுமில்லை என்று நினைப்பது ஆணவம். வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து, வாய்ப்பு உன்னை தேடி வரும். வாழ்வில் நமக்கு பலமுறை 2வது வாய்ப்பு கிடைக்கும். சில சமயம் 10வது வாய்ப்பு கூட கிடைக்கலாம். வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்று நம்பிக்கையை இழக்காதீர்கள். வாய்ப்புகள் உங்களை விட்டு நழுவிச் செல்லும் போது வருத்தப்படாதீர்கள். முயற்சி செய்யுங்கள். அதைவிட பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒன்று போனால் இன்னொன்று வரும். கவலையை விடுங்கள். வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் என காத்திருக்க கூடாது. தற்போது என்ன இருக்கிறதோ வைத்து வெற்றி பயணத்தை துவங்க வேண்டும். தடைகளையே உற்று உற்று பார்க்காதீர்கள். அதனால் உங்களால் எதையும் செய்ய முடியாமல் போகலாம். குறிக்கோளை உற்று பாருங்கள். தடைகள் மறைந்துவிடும். உத்வேகம் தானாக வரும். உன்னை யாராவது புகழும் போது மகிழ்ச்சி அடையாதே. அதேபோல் உன்னை இகழும்போது கவலை கொள்ளாதே. புகழையும் இகழையும் சமமாக கருதுபவரே மன அமைதியுடன் வாழ முடியும். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. ஆயுதத்தை விட பல மடங்கு வலிமையானது நிதானம். எதிரி நாம் செய்ய போவதை யூகிக்க முடிந்தால் அது நமது பலவீனம். வலிமையானவன் தனது சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டுதான் இருப்பான். தனித்து நின்றாலும் சில எழுத்துக்களுக்கு பொருளுண்டு. தனியாக நின்றாலும் மரங்கள் ஊருக்கே நிழல் கொடுப்பதுண்டு. தனியாக நின்றாலும் கலங்காதே. சமுதாயம் படிப்பதெல்லாம் தனி மனித சரித்திரங்களைதான். நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதை இழந்து விடுவாய். நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததை அடைந்து விடுவாய். ஒருவனுக்கு பல வழி உண்டு, ஆனால் அவனை துரத்தி செல்பவனுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அவன் பின்னால் தான் ஓட வேண்டும். எனவே துரத்துபவனாக இராதே, ஓடுபவனாக இரு. செய்யும் காரியம் தவறாகும் போது, நடக்கும் பாதை கரடு முரடாய் தோன்றும் போது, கையிருப்பு குறைந்து கடன் அதிகமாகும் போது, கவலைகள் உன்னை அழுத்தும் போது, அவசியமானால் ஓய்வெடுத்துக்கொள். ஆனால் ஒருபோதும் மனம் தளராதே. இன்று நீ படும் எல்லா அவமானங்களும் உனது வருங்காலத்தின் வெற்றிக்கு தேவைப்படும்
அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும். நீ ஒதுக்கப்படும் இடங்களில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் இடங்களில் அடக்கமாய் நில். நீ விமர்சிக்கப்படும் இடங்களில் மௌனமாயிரு. நீ நேசிக்கப்படும் இடங்களில் அன்புடன் இரு. உலகம் உன் வசப்படும். மனதில் எழும் எண்ணங்களை கவனி. அதன் ஆழத்தை உணர். அதை அங்கேயே திருத்து. உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடமாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும். உலகம் உனக்கானது, ஓடிக்கொண்டே இரு. உன்னை தடுக்கும் தகுதி எவனுக்கும் இல்லை. உன்னை வெறுக்கும் தகுதியும் எவனுக்கும் இல்லை. நேர்மையாக இருப்பவர்களிடம் ஒரு கர்வம் இருக்கும். துணிச்சலாக இருப்பவர்களிடம் ஒரு உண்மை இருக்கும். தப்பு செய்யாதவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கும். வேஷம் போடுறவங்கிட்ட இது எல்லாமே இருக்கும். யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியம் எனக்கில்லை. நான் என் தன்னம்பிக்கை, என் தைரியம், என் திமிர், இதுதான் என் முழு நம்பிக்கை. எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும்போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, கண்ணியமானதும் கூட. வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் உன் தாரக மந்திரமாக இருந்தால் தடைகள் பல வரலாம், தட்டி பறிக்க கூட்டமும் சில வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, துணிந்து நில். முன்வைத்த காலை பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான். உனக்கான தேடலை உன்னால் மட்டுமே கண்டறிய முடியும். உனக்கான மாற்றத்தை உன்னால் மட்டுமே விதைக்க முடியும். உன் வாழ்க்கையின் முடிவை உன்னால் மட்டுமே எடுக்க முடியும். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம். உன்னை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும்.